Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபைனலாக நம்ம கம்யூனிட்டி வைஸ் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜுக்கு எவ்வளோ மார்க்குக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா பியூர் கவர்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ மார்க்கு மேலே எடுத்தோம்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷனில் வரும்போது எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம என்ன சொல்லி பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் ப்ராசஸ் உங்களுக்கு பண்ண தெரியல, இல்லை கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். சரியா? அதனால் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி பரவாயில்ல, நீங்கள் நமக்கு என்ன சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப முக்கியமான வீடியோ. அதனால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஓகே, அதாவது இப்போ நம்ம இங்கே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பியூர் கவர்மெண்ட்க்கு சரியா, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வருஷம் நமக்கு என்ன மாதிரியான அப்டேட் வந்து, அதாவது எவ்வளோ ஸ்கோர் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஓசி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து 602 தான் என்னாச்சு பார்த்தா க்ளோசிங் கட் ஆஃபாக இருந்துச்சு, க்ளோசிங் மார்க்காக இருந்துச்சு ஓசியில். சரியா? ஆனால் இந்த வருஷம் 640லேருந்து 655 வரைக்கும் அதுக்கு மேலே என்னாச்சு பார்த்தா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 640லேருந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவங்களுக்கு ஓசியில் மேபி என்னாச்சு பார்த்தா சீட் வந்து பியூர் கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிசியில் வந்து பார்க்கும்போது, அதாவது லாஸ்ட் இயர் 556 தான் க்ளோசிங் கட் ஆகும். 556க்கு மேலே இருக்கவங்க எல்லாத்தையுமே லாஸ்ட் இயர் கிடைச்சிருச்சு. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 615 இல்லை 630க்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கிறதுக்கு, அந்த ரேஞ்சில் இருக்கவங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசிஎம்க்கு லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 541க்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நமக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆச்சு. சரியா? ஆனால் இந்த வருஷம் வந்து 610லேருந்து 615க்கு மேலே இருக்கவங்களுக்கு மேபி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்பிசியில் லாஸ்ட் இயர் வந்து 530க்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கிடைச்சிச்சு. 530 ப்ளஸ் அப்படி இருக்கவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் 605லேருந்து 610க்கு மேலே இருக்கவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சியில் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 448 ப்ளஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 540 ப்ளஸ், அதாவது 560 ப்ளஸ் அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 382க்கே லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. 382 ப்ளஸ் இருக்கவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 535 ப்ளஸ். சரியா? 535லேருந்து 540 ப்ளஸ் எடுத்தவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 535. சரியா? 535 எடுத்தவங்களுக்கே கிடச்சிருக்கு லாஸ்ட் இயர். எஸ்டியில் 535 ப்ளஸ் எடுத்தவங்க கிடச்சிருக்கு. ஆனால் இந்த வருஷம் 500லேருந்து 520க்கு மேலே எடுத்த பசங்களுக்கு தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் கவர்மெண்ட் காலேஜுக்கு. அதனால் கட் ஆஃப் வந்து நல்லபடியாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 80 கட் ஆஃப்க்கு மேலே, 80 மார்க்குக்கு மேலே, சரியா 90 மார்க்குக்கு மேலே பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஏன்னா இப்போ நேற்றுக்கு வந்து டேட்டா வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி தான் நம்ம என்ன சொல்லுவோம் முடிவு பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து நம்ம என்ன சொல்லுவோம் ப்ரைவேட் காலேஜஸ் பார்க்கலாம். சரியா? ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும், அதாவது ஓசியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் 502க்கே என்னாச்சு போதா கிடச்சிருக்கு லாஸ்ட் இயர். சரியா? ஆனால் இந்த வருஷம் 581 ப்ளஸ் தான் நீங்கள் என்னாச்சும் எடுத்தீங்க அப்படின்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 493க்கே ப்ரைவேட் காலேஜ் லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 575 ப்ளஸ் தான் நீங்கள் எடுத்துருக்கணும். அதே மாதிரி 481 லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு. சரியா? பிசிஎம்க்கு 481க்கே நமக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து கிடச்சிருக்கு. 481 ப்ளஸ் எடுத்தீங்க அப்படின்னாவே ப்ரைவேட் காலேஜுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த வருஷம் 567 ப்ளஸ்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி 473 லாஸ்ட் இயர் வந்து எம்பிசிக்கு. சரியா? இந்த வருஷம் 560க்கு மேலேயாவது நினச்சும் போது எடுத்துக்கணும். அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இது வரைக்கும் நமக்கு வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 550க்கு ப்ளஸ். சரியா? நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு காலேஜ் கிடைக்கணும், அது ப்ரைவேட் காலேஜில், அதாவது கவர்மெண்ட் கோட்டாக இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கன்னா டிஃப்ரெண்ட், அதை விட்டுலாம். சரியா? அதை கவர்மெண்ட் கோட்டாக ப்ரைவேட் காலேஜ் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலாக பார்த்தோம், ஆவரேஜாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு எவ்வளோ இருக்குது, 550க்கு மேலே இருந்தால் தான் நம்ம என்னாச்சு பார்த்தோம் ஓகே
நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதுலேயும் இந்த கட் ஆஃபை நீங்கள் என்ன சொல்கிறது, நான் சும்மா அதாவது ஓவராலாக சொல்கிறேன். நம்ம நார்மலாக ஒரு 550 மேலே எடுத்தோம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த கட் ஆஃபில் ரொம்ப முக்கியம். ஓசினா 581, பிசினா 575, பிசிஎம்னா 567, எம்பிசினா 562. அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகரியில் வரும்போது நமக்கு வந்து 516 ப்ளஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த வருஷத்துக்கு நமக்கு ப்ரைவேட் காலேஜஸில் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் போன வருஷம் 392 கிடச்சிருக்கு. அதே மாதிரி போன வருஷம் எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 307 ப்ளஸ் எடுத்தால் அவங்களுக்கு மார்க் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த வருஷம் 476 ப்ளஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி எஸ்டியில் வந்து 286 ப்ளஸ் இருந்தாவே லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 466 ப்ளஸ் இருக்கணும். இது வந்து ப்ரைவேட் காலேஜஸுக்கு. சரியா, கண்டிப்பாக இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் அதாவது நான் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்கலாம். சரியா, இருந்தாலும் நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது, தமிழ்நாடு கவுன்சிலிங் அப்ளை பண்ணது வெறும் 500 ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபார்ம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம நேம் வரும். சரியா, அந்த நேம் வச்சு நம்ம என்ன சொல்லி ஓரளவுக்கு இன்னும் நம்மளால் என்ன சொல்லி முடிவு பண்ணி நான் கவுன்சிலிங் கலந்துக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நம்மளால் முடிவு பண்ண முடியும். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதனால் கவுன்சிலிங் அப்ளை பண்ணாமல் இருந்துறாங்க. ஓகே, அடுத்து 7.5 ரிசர்வேஷன் வரும். சரியா, 7.5 ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஓசியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 519 ப்ளஸ் நீங்கள் எடுத்தாகணும். சரியா, பிசியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 506 ப்ளஸ் நீங்கள் எடுத்தாகணும். பிசிஎம்மில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 493 ப்ளஸ் எடுத்தாவே போதுமானது 7.5ல். அதே மாதிரி எம்பிசியில் நீங்கள் இருந்தீங்கன்னா 511 ப்ளஸ் எடுக்கணும். எஸ்சியில் நீங்கள் இருந்தீங்கன்னா 494 ப்ளஸ் எடுத்தீங்கன்னா போதுமானது. எஸ்சிஏல இருந்தீங்கன்னா 493, எஸ்டியில் இருந்தீங்கன்னா 493. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் வரவங்களுக்கு. சரியா, அப்போ இந்த ஃபுல் அனலைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கிறோம். நிறையா விஷயங்கள் இருக்குது. அட்மிஷன்ஸ் வந்து நம்ம எம்பிபிஎஸ் வாங்கணும் அப்படின்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். கவுன்சிலிங்கில் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க தெரியல. அதாவது நிறையா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய உள் ஒதுக்கீடு இருக்குது. அதை வச்சு நம்மளால் எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறது, இந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு இல்லை அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸ் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் எந்தெந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் லோ ஃபீஸில் பேக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா, அதனால் கண்டிப்பாக நம்மளோட நம்பர் என்னாச்சு பார்த்தா டிஸ்பிளேயில் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது, எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நம்பர் வின்சன். தேங்க்யூ.